இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னது? இன்னைக்கு நம்ம வீட்டில் சிக்கன் லாலிபாப் அண்ட் நூடுல்ஸ். நூடுல்ஸா? எஸ். இப்போ சிக்கன் லாலிபாப்க்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகு சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி இதில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து 1 எக் கூமுட்டை எக், இதோ ஒரு முட்டை கூமுட்டை ஒன்று பாருங்க, அந்த எக்கு சேர்த்துக்கலாம். எங்கள் ஃபேன்ஸ்லாம் வர வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் எங்களை சமைக்க சொல்லி கொடுங்க பண்ணுறீங்க. உங்கள் ஃபேன்ஸில் இப்போ கிளம்பிடுவோம். என்ன போட்டிங்க சொல்லவே இல்லை? இதுவா சிக்கன் 65 மசாலா. ஓகே, டன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது ஒரு கொடுமை, இந்த கொடுமையை நான் கூடாமே, இந்த கொடுமைக்காரியை நான் கூடாமே இந்த வந்துட்டேன். வீட்டில் சேர்க்காமலே இருக்கலாம். ஆமாம், வந்து கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ஆயில் கொஞ்சம் எடுங்க. ஹெல்ப் பண்ணுங்க. ஆயில் எடுங்கன்னு சொன்னேன், சொல்றது வரீங்கல்ல. சூப்பர். அதுதான் நல்லா இல்லை சொல்லுதுல, அது கொடுக்காதடி. கொடுக்க மாட்டேன் இனிமேட்டு. எவ்வளோ நல்லா சொல்லலாம், ஆனால் 4 நல்லா சொல்லிட்டு. நேற்று தட்டில் சாப்பிடலையே குழந்தை. நேற்று தயிர் சாதம் சாப்பிட்டு வந்தால, அவங்க அம்மா தயிர் சாதம் ஊட்டின்னு இருந்தா, பிரியாணி சொன்னோன்னே கீழே வந்துட்டா. அதனால குழந்தை கொஞ்சமாக தான் சாப்பிடுச்சு. அப்படியாங்க? இன்னைக்கு சாப்பிடுவீங்களா? இன்னைக்கு எங்கள் வீட்டில் நூடுல்ஸு, கார்ன்ஃப்ளவர் மாவு. இதெல்லாம் வீட்டில் தயாரிக்க முடியாது, கடையில் தான் தயாரிக்கலாம். அந்த இதெல்லாம் கடையில் நாங்கள் வாங்கிக்கிறோம். அந்த அளவுக்கு இது இல்லை, இன்னும் அந்த அளவுக்கு டெவலப் ஆகலை. கம்பெனி இன்னும் டெவலப் பண்ணணும்னா அதெல்லாம் நம்மளே தயாரிச்சுப்போம். எப்படி கொடுமை பண்ண உட்காந்துக்குது பாருங்க. வந்து அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் அரைக்கவே இல்லையா? அரைச்சாச்சு. தனியாவா? தனியாக அரைக்கலாம். அது தனியாக அரைக்கக்கூடாது, மிளகாத்தூள் கூட சேர்த்து தான் அரைக்கணும். அரிசி மாவு வீட்டில் அரைச்சது காலி ஆயிடுச்சு. நல்ல கொஞ்சம் நாள், அதனால் இப்போ அர்ஜென்ட்டுக்கு கடையில் வாங்கி வந்திருக்கோம். நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் பேஷண்ட்டாகவே இருக்கோம், அதனால் எங்களால் எந்த வேலையும் செய்ய முடியல. நானும் பெரியப்பாவும். லாலிபாப் பிடிக்குமா? ஆனால் நல்லாவே இருக்காது தானே? நல்லா இருக்காது சொல்லு. நல்லா இருக்கும், இன்னைக்கு நல்லா இருக்கும். ஏன்னா லாலிபாப்ல நல்லா இருக்கும். ஏய், உங்க தாத்தா என்ன சொல்றது? நாக்கு நெட்டு உப்பு இருக்கா பாரு. சூப்பரா இருக்கு. தண்ணி ஊற்றணுமா? ஆனா 8 தியா மண்டையில கொட்டு. இப்படிதான். நடிப்பாவ. ஏன் இன்னைக்கு உங்க ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஏபிசிடியே தான் சொல்லி தராங்க உங்க ஸ்கூல்ல. வருஷமே முடிய போகுது, நீ ஏபிசிடியே சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னதாங்க உங்க ஸ்கூல் கதை? எல்கேஜில இருந்து அது ஒன்று தான் படிக்குது குழந்தை. உங்க வீட்டில் இன்னைக்கு என்ன மம்மு? நான் காலையில் என்ன மம்மு? என்ன குழம்பு? ஆயிரக்கல மீன் குழம்பா? மீன் சிக்கனா? நீ அன்னைக்கு தான் உண்மையாக சொல்லுவேன். நமக்கு மட்டும் தான் நடியா? ஆமாம், அப்போ நான் வேலை ஊரில் இருக்கிறவங்களும் கொடுப்பாங்க. கேட்டேன். இல்லை தியா உட்காந்துக்கிறேன் நான் கேட்டேன். தியா ஏன்னு போயிடாது. போயிடுமா? அவங்க அம்மா போயிடும். ஏன் போக மாட்டேன்? ஏய், மறுபடியும் வந்து போயிடணும் சொல்லிட்டேன். நீ தான் வீடியோவில் நல்லா சொல்கிறல, அதனால் வீடியோவில் பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க தியா கொடுக்காதீங்க
அப்படி சொல்கிறாங்க. நல்லா இல்லை சொல்லுதுல தியா, எதுக்கு கொடுக்குறீங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ உனக்கு வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்ற? இது நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு. சரி அப்புறம் தியா போயிட்டு எங்கள் ஸ்கூலில் எத்தனை போகலாம். சின்ன பசங்களாம் அவங்க உன்ன மாரி பசங்களுக்கு தான் வைக்கக்கூடாது. நீ அதெல்லாம் பெரிய பொண்ணுல. நீ என்ன கிளாஸ் படிக்கிற? யூகேஜி. பைத்தியக்காச்சு, நீ என்ன சஞ்சய் நான் படிச்ச கிளாஸ்ல நீ படிக்கிற, எல்லாரும் படிச்ச கிளாஸ்ல தான். சஞ்சய் நாங்கள் யூகேஜி படிக்கவே இல்லையே. யார் சொந்த உனக்கு? அங்கே தான் சஞ்சய் அண்ணா படிச்சு இல்லையே. இல்லையே, அந்த ஸ்கூலில் படிக்கவே இல்லையே சஞ்சய் அண்ணா. யார் சொந்த? அவங்க மேம் சஞ்சய் தெரியாது. நாங்கள் தூங்கி வந்தோன்னு செய்ய மாட்டோமே. நாங்கள் ஆமாம், நாங்கள் ஸ்கூலுக்குலாம் எங்கள் அறையெல்லாம் ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்சிட்ட பிறகு தான் நீ ஏந்துப்பியே. நாங்கள் ஸ்கூலுக்கு அறையெல்லாம் அனுப்பிச்சிட்ட பிறகு தான் நீ ஏந்துப்பியே. அதுனே வருவ கீழே. அப்போ நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிட்டே முடிச்சுட்ருப்போம். ஆமாம் ஆமாம், காலைல இருந்தோம் நம்மள யாருமே கண்ணுக்கு தெரியாது. ஆமாம், காலைல யாரையுமே கண்ணுக்கு தெரியாது. ஒன்லி நைட்டு மட்டும் தான் நம்மளாம் கண்ணுக்கு தெரியும். நைட்டு கூட உங்கள் அம்மா வருவீங்க. ஆமாம், அதுக்கப்புறம் தெரியாது. இதில் தானே சரி நூடுல்ஸு வச்சுருக்கோம். நான் பண்ணுறேங்க நூடுல்ஸ் ரெடி பண்ணுறீங்களா? நூடுல்ஸ் ரெடி பண்ணுறோம். ஆனியன் ஃப்ரை பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனோடனே மற்ற ஐட்டம்லாம் சேர்க்கணும். இது கேரட் பீன்ஸா? ஆமாம், கேரட்டு பீன்ஸ். எப்படி பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக. சிக்கன் ஊறுதா? சிக்கன் ஊறுது மேக்ரினேட் ஆகுது. மேக்ரினேட் ஆகுதா? இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதா? தெரியாதுங்க, அந்த அளவுக்கு படிக்கல. உங்களுக்கு தெரியாது, சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சா சரி. அவங்களுக்கு தெரியும். காய் போட்டீங்களா? காய் போட்டாச்சு. இப்போ தனி மிளகாய் கம்பெனியோட மிளகாய் தூள். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள். ஆமாம், ஓகே. காரம் ஆச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. காரம் கம்மியாக இருந்தால் கூட சாப்பிடுவாங்க. அப்புறம் மஞ்சள் தூளா? கரம் மசாலா. மசாலா எவ்வளோ போட? அரை ஸ்பூன் போடுங்க. நம்ம இது ரொம்ப வாசனையாக இருக்கும். மஞ்சள் பொடி போடணுமா? மஞ்சள் தூள் வேண்டாம். கொஞ்சம் மஞ்சள். இப்போ கலக் கலக் கலக். நெய் ஊற்றணுமா? நீங்கள் எல்லாத்துலேயும் நெய் ஊற்றுவீங்க. அப்படியே தட்டை போட்டு காயிலாக வேகணும். கோஸ்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க கோஸ்லாம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் கோஸ் போட்டிங்கன்னா வதங்கிடும், தெரியாது. கோஸ் இருக்குங்க. ரெடி ஆகிடுச்சா? கொஞ்சம் தண்ணி ஊற்றா இல்லையா? தண்ணியில் எதுவுமே ஊற்றல, அப்படியே போட்டு கிண்டணும். சரி, ரெடி ஆகிடுச்சு. போடலாமா? போடலாம். முட்டை போடல, நான் சாப்பிட்ணுன்றதுனால. நீ தான் சாப்பிட மாட்டேன் நைட்டு. நான் தான் மதியானம் சாப்பிடலையே, அதனால தாண்டி நீ நைட் நேற்று முட்டை போட வேணாம் சொன்னேன். நான் ஒன்றும் எதுவுமே சொல்லலையே, சாப்பிட வேணாம் நானும் ஒன்றும் சொல்லவே இல்லையே. நீயா துண்ணாமுங்கிற, நீயா பண்ணிக்கிற எல்லாத்தையுமே. நான் என்னமோ நீ எனக்கோசம் தான். அப்போ காய் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் மாடியா? போதும் காய், இதுவே சாப்பிடாதுங்க பசங்க.
நான் இப்படி இப்படி தான் போடுவேன், இதோட கம்மியாக போடுவேன் காய். 1/2 கிலோ எனக்கு இன்னைக்கு. ரெண்டும் சேர்த்து 1/4 கிலோ தான் போடுவேன் நான். சாஸ் விட்டுவில்ல ஊற்றலாம் கலருங்கள். சிக்கன் லாலிபாப் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. அதில் போட போகிறோம். திருப்பி ஃபோன் பண்ணுறாங்க. கலை கண்ணம் ஒரு டைம் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் ஒரு தடவை போட்டு எடுத்துனா கிறிஸ்பியாகிடும். இப்போ அடுத்த ரவுண்டு போட்டிருக்கோம். சிக்கன் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட் டாம் ஆயாக்கு மொறுன்னு வேணான்னாங்க, அதனால் சாப்பிட்டோம். ரெடி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த துணாம வந்து நக்க போகுது. சுட சுட நூடுல்ஸ். ஆவி பறக்க லாலிபாப். ஆவி பறக்க லாலிபாப். சுட நூடுல்ஸ். தெரியல, நானும் ஒன்று மட்டும் போடுறேன். அது வேணாம் நிச்சு. கேளு கேளு தியா, நீ கேளு. அது வேணாம்னு சொல்லிச்சே இல்லைன்னு கேளு. அது அப்படிதான். நூடுல்ஸ் மட்டும் போதும். சரி நீ சிக்கன் அடிக்காது. கூட்டிட்டு வந்தேன். நான் தான் சொல்றேன்ல. இந்தா சாப்பிடு சாப்பிடு ஃபர்ஸ்ட். இப்போ தியா பேர் நல்லாவே இல்லை சொல்லும். தியா நல்லா இருக்கா? எப்படி சொல்ல நல்லா இதுன்னு. சஞ்சய் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லாலிபாப் எப்படி இருக்கு? ஒரு குட் நியூஸ், நம்ம 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம் சக்சஸ்ஃபுல்லா. நல்லா தட்டுங்க தட்டுங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 500 சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க. இங்க மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க. பாய். ஏனி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அமுக்குங்க. பாய் சொல்ல. பாய். என்ன சாப்பிட்றேன்னு சொல்ல உங்ககிட்ட. நூடுல்ஸ். அப்புறம் இது பேர் என்ன தெரியும்? லாலிபாப், லாலிபாப். சிக்கன் லாலிபாப்.